Good evening champions, welcome to Get Zone Coimbatore. Myself Alagation and he is Mr. Aravind Babu. நம்ம இன்னைக்கு ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்டிவ் செஷன்ல இருந்து வெல்டிங்ல ஒரு 3 டைப் ஆஃப் ஷீல்டட் கேஸ் ஆர்க் வெல்டிங் பார்க்க போறோம். ஸோ அரவிந்த் பாபு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங். சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்னா அப்படின்னா வந்து இட் இஸ் ஆட்டோமேட்டிக் டெக்னிக். இதனுடைய திக்னஸ் ஷீட்டினுடைய திக்னஸ் வந்து 10 50 mm வரலும் இருக்கும். இது வந்து எங்கன்னா இன்னே சிங்கிள் பாஸ். அதே மாதிரி வந்து 200 to 2000 ஆம்பியர் இருக்கும். விஸ்காசிட்டி வந்து 5 minutes by minute இருக்கும். டெபாசிஷன் ரேட் வந்து 20 kg/h. அதே மாதிரி இது வந்து ஆர்க் இஸ் ஜென்ரேட்டட் பிட்வீன் கன்சூமபிள் எலக்ட்ரோடு அண்ட் ஒர்க் பீஸு. இதில் வந்து எலக்ட்ரோடு ஒர்க் பீஸ், இது டிக்ல வந்து எலக்ட்ரோடு ஒர்க் பீஸ், மிக்ல வந்து நான் எலக்ட்ரோடு. அதே மாதிரி வந்து சாலிட் கிரானுலர் ஃப்ளெக்ஸ் இஸ் சப்ளைட். இது என்னன்னா இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளெக்ஸ், அது வந்து சப்ளை ஆகுது. ஆர்க் இஸ் அண்டர் ஃப்ளெக்ஸ், மினிமம் ஹீட் லாஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் பீஸ். இது வந்து டைரக்ட் கரண்ட், ரிவர்ஸ் போலாரிட்டி இஸ் ஹை கரண்ட் இதில் யூஸ் ஆகும். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, ப்ரெஷர் வெசல், எல்பிஜி சிலிண்டர், ஷிப் பில்டிங்லாம் இது வந்து சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் பற்றி சொல்லியிருந்தாரு. இதில் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னா, இதில் வந்து திக்னஸ் ரேஞ்சு சொல்லியிருக்காரு 10 to 15 mm இருக்கும். சிங்கிள் பாஸில் வெல்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அதோட கரண்ட்டு, வெலாசிட்டி, டெபாசிஷன் ரேட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. இதில் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், சாலிட் கிரானுலர் ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆர்க் இஸ் அண்டர் ஃப்ளெக்ஸ், மினிமம் ஹீட் லாஸ். ஸோ ஹீட் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா வந்து ஆர்க் வந்து ஃப்ளெக்ஸுக்கு கீழே வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து டைரக்ட் கரண்ட், ரிவர்ஸ் போலாரிட்டி யூஸ் பண்ணுறாங்க, ஹை கரண்ட் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக அதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் வெசல்ஸ் வெல்ட் பண்ணுறதுக்கு, எல்பிஜி சிலிண்டர் வெல்ட் பண்ணுறதுக்கு, ஷிப் பில்டிங். ஸோ சப்மர்ஜ்டு ஷிப். ஸோ ஷிப்னா மூழ்கி இருக்கும், சப்மர்ஜ்டு அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தெர்மிக் வெல்டிங். தெர்மிக் வெல்டிங்னா இட் இஸ் எக்ஸாட்டிக் வெல்டிங், எக்ஸோதெர்மிக் welding. Heat generation is due to thermal reaction of chemical mixture. H2 gas is acting on shielding gas. இதில் வந்து என்னென்னா அயன் ஆக்சைடு, அலுமினியம், இதனுடைய ரேஷியோ வந்து 3:1 பை மாஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து அலுமினியம் அயன் ஆக்சைடு அப்படி கேட்டாங்கன்னா 1:3. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னங்கன்னா, இந்த ரயில்வே எல்லாம் வந்து தண்டவாளத்துலாம் வந்து இது ரிப்பேரிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஜாயினிங், திக்னஸ் ஆஃப் பிளேட்டு, அந்த புரோக்கன் பெரிய சைஸ் வந்து கேஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தெர்மிஸ்ட் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, தெர்மிக் வெல்டிங் பற்றி சொல்லியிருக்காரு. இதில் வந்து தெர்மல் ரியாக்ஷன் ஆஃப் கெமிக்கல் மிக்சரால் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீட் ஜென்ரேஷன் ஆகுது, அது மூலமாக வெல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது H2 கேஸ் வந்து ஷீல்டிங் கேஸாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அயன் ஆக்சைடு, அலுமினியம் ரேஷியோ சொல்லியிருக்காரு 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட அப்ளிகேஷன் என்னென்னா, ரயில்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஹை திக்னஸ் பிளேட்டை ஜாயின் பண்ணலாம், ப்ரோக்கன் கேஸ்டிங் வந்து ரெண்டாக ப்ரோக்கன் பண்ணணும்னா தெர்மிட் வெல்டிங்கை பயன்படுத்தலாம். சரி, ஜாயினிங் தி ப்ரோக்கன் ப்ரோக்கனான கேஸ்டிங்கை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தெர்மிட் வெல்டிங்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங். அட்டாமிக் ஹைட்ரஜன்னா இட் இஸ் ரீயூனியன் ஆஃப் H2 கேஸ் டு H2 மாலிகூல்ஸ். இது வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ரீயூனியன் ஆகும் H2 ஆட்டம்லையும் H2 மாலிகூல்ஸும். அதே மாதிரி இது வந்து என்னென்னா 2 கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்டு. இதில் வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கில் எவ்வளோ நான் கன்சூமபிள்னு கேட்டாங்கன்னா, இதில் வந்து 2 நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லணும். இது வந்து H2 கேஸ் ஆக்ட் ஆஸ் அ ஷீல்டிங் கேஸு. அதே மாதிரி இது அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, டூல் ஸ்டீலு, டை ஸ்டீல், ரிப்பேர் ஆஃப் ஒர்க் ஆஃப் கட்டிங் டூல் அண்ட் டைக்கெலாம் இந்த அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கில் ஹீட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீயூனியன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ். இது மூலமாக வந்து உருவாக்கக்கூடிய ஹீட்டை வச்சு நடக்கிற வெல்டிங் தான் அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங். ஸோ இங்கேயும் வந்து 2 நான் கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட் ஸ்டீல் ஆர் கேஸ் ஆர்க் வெல்டிங்கில். டிக் வெல்டிங்கில் வந்து நான் கன்சியூமபிள்னு பார்த்துருப்போம், மிக்கில் வந்து நான் கன்சியூமபிள்னு பார்த்துருப்போம். இங்கே அட்டாமிக் ஹைட்ரஜன்லையும் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட், 2 நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட், 2 நான் கன்சியூமபிள்ங்கிறது நோட் பண்ணுறாரு. அடுத்தது H2 கேஸ் வந்து ஷீல்டிங் கேஸாக பயன்படுத்துகிறாங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தா டூல் ஸ்டீலு, டை ஸ்டீலு, ரிப்பேர் ஆஃப் ஒர்க், கட்டிங் டூல் அண்ட் டை, இதெல்லாம் வந்து இதில் பயன்படுத்தலாங்க. ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ். இந்த மூலமாக இந்த செஷன் மூலமாக ஷீல்டட் கேஸ் வெல்டிங்கிலிருந்து 3 டைப் ஆஃப் ஷீல்டட் கேஸ் ஆர்க் வெல்டிங், அதாவது சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், தெர்மிக் வெல்டிங், அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கை எக்ஸாம் பேஸ்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத அரவிந்த் பாபு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூ சாம்பியன்.